இசையின் தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த பாடலை கேட்டால் போதும் என்பார்கள். 1965 பதிவு செய்யப்பட்ட பாடல் இது. உலக அளவில் மிகப்பெரிய சிம்பனி இசை இதுதான் என்று சொன்னால் அது மிக இல்லை என்று சொன்னார் ஒரு மூத்த இசையமைப்பாளர். திரை இசைத்திலகம் KV மகாதேவன் அவர்கள் இசை அமைத்த மெட்டு இது. மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் பேசப்பட்டது. ஆனால் உலக அரங்கிற்கு இந்த திரைப்பட பாடலை கொண்டு செல்லவில்லை. இப்பொழுது மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த இசை பயணிக்கவில்லை. அப்படி பயணித்திருந்தால் இந்த பாடல் மிகப்பெரிய மகுடமாக விளங்கியிருந்திருக்கும். 1965 மிக அதிக எண்ணிக்கையில் உள்ள இசைக்கருவிகளை வைத்து பதிவு செய்யப்பட்ட பாடல் இது என்று கூறப்படுகிறது. ரிதம் செக்ஷனை பொறுத்தவரையில் தாள வகையறாக்கள் 86 இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டதாம். மிக பழமையான தாள வகையறாக்களின் சப்தங்களை வரவழைப்பதற்கு KV மகாதேவன் மிகவும் சிரமப்பட்டார் என்று கூறுகிறார் ஒரு சூப்பர் சீனியர் இசைக்கலைஞர். திரைப்படம் திருவிளையாடல். இயக்குனர் AP நாகராஜ் என்பது அனைவரும் அறிந்தது. இந்த பாடல் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பு திரைப்பட காட்சிகள் பிக்சரைசேஷன் எப்படி வரப்போகின்றது என்று AP நாகராஜ் இசை அமைப்பாளர் KV மகாதேவனிடம் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, தேவலோகத்தில் தேவர்களும் அவர்களின் அடியார்களும் சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள், அவ்வளவுதான். திரைப்படத்தினுடைய ஆரம்ப காட்சியாக இந்த பாடலைத்தான் நான் வைக்கப் போகின்றேன் என்றும் கூறினாராம் AP நாகராஜ். மிகவும் தொன்மையான இசைக்கருவிகள் ஒலிக்கப்பட வேண்டும், அதற்கு என்ன செய்வது என்று கலந்தாலோசித்திருக்கின்றார் AP நாகராஜ். ஆகவே பாடல் பதிவு செய்யப்படும் பொழுதும் AP நாகராஜ் கூடவே இருந்திருக்கின்றார் இசையமைப்பாளருடன். லிரிக்ஸ், பாடல் வரிகளின் பங்கு இந்த பாடலில் மிகவும் குறைவு. கண்ணதாசன் எழுதியதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் சிவபுராணத்தில் உள்ள அந்த வரிகள், நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க போன்ற வரிகள் மற்றும் ஆலாபனைகள் தான் மிகவும் அதிகமாக இருக்கும். மற்றபடி இசைக்கருவிகளின் சப்தங்கள் மட்டுமே நிரம்பி வழிந்த ஒரு பாடல் இது. தேவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அரக்கர்களும் சூரர்களும் தான் இசைக்கருவிகளை வாசிப்பதாக காட்சியமைப்பு. கங்கா என்பவர் தான் கலை இயக்குனராக பணிபுரிந்தார் இந்த திரைப்படத்திற்கு என்பது நிறைய பேருக்கு தெரியாது. பழைய புராண இதிகாச திரைப்படங்களுக்கு கலை இயக்குனராக பணிபுரிந்தவர் கங்கா. இந்த திரைப்படத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தி கலை நயம் படைத்தாராம் கங்கா, கலை இயக்குனர். 400க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் ஒரே நேரத்தில் இந்த பாடலுக்காக பயன்படுத்தப்பட்டனராம் அன்றைய தேதியிலேயே. கதைப்படி மற்றும் காட்சி அமைப்புகளின்படி இந்த நடன காட்சிகளை நிர்வகிப்பது கஜபதி என்கின்ற பெயரில் விநாயக பெருமான் தான் இந்த இசை நடனத்தையே ஆரம்பிப்பாராம். அமர்க்களப்படுத்தியிருப்பார் ஆர்ட் டைரக்டர் கங்கா. அத்தனை தத்ரூபமாக அமைந்ததாம் அந்த காட்சி. அனைவரும் பாராட்டினர். இயக்குனர் AP நாகராஜ் தனது சகாக்களிடம் கூறிய ஒரு வார்த்தையை, ஒருவேளை நான் வெற்றி பெற்றேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்னுடன் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களும், அதிலும் குறிப்பாக கலை இயக்குனர் கங்கா. கலை இயக்குனர் கங்காவை பற்றி நாம் குறிப்பிடாமல் போனால் அது மிகப்பெரிய பிழையாகிவிடும். நேயர்களே, நாகப்பட்டினத்தை பிறப்பிடமாக கொண்டவர் கங்கா என்பது மிகவும் பெருமைப்படுகின்றேன் நான். தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில், அதாவது புராண காலத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் கொண்டு வர முடியும் என்று கூறுவார் கங்கா. அப்படித்தான் அனைத்து பக்தி படங்களிலும் நம் கண்முன்னே புராண காலத்தை கொண்டு வந்தவர். இந்த திரைப்படத்திற்காக பணியாற்றிய அந்த கலைஞர்கள், நிபுணர்கள் இந்த காலத்தில் நம்முடன் இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தம். ஆனால் அவர்கள் செதுக்க வைத்த சிற்பங்கள் இன்றும் உயிர் பெற்று உணவருகின்றன. தற்காலத்தில் தமிழ் இசையில் ஒலிக்கப்படாத இசைக்கருவிகள், அதுவும் தாள இசைக்கருவிகளை இந்த பாடலில் நீங்கள் காணலாம். உடுக்கை
அல்லது கடசிங்காரி எத்தனை லாபகமாக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை பாருங்கள். அதுபோல பம்பை என்கின்ற ஒரு வாத்தியம், கதா காலட்சேபங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த வாத்தியம் தமிழ் இசைகள் தற்காலத்தில் நம்மால் காண முடியவில்லை. திரை இசைத்திலகம் KV மகாதேவன் அவர்கள் அனைத்து இசைக்கருவிகளும் ஒருங்கே நின்று வாசிப்பது போல இசையமைத்திருப்பார் இந்த பாடலில். ஜாஸ் என்கின்ற ஒரு இசைக்கருவி, குறிப்பாக மேற்கத்திய இசையில் பயன்படுத்தப்படும் அந்த இசைக்கருவி இந்த பாடலில் தீர்மானங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள். சங்கீத இசை விமர்சகர் சுப்டு ஒரு முறை பேட்டியில் கூறிய ஒரு வாசகம் நமது ஞாபகத்திற்கு வருகின்றது. நேயர்களே, இசையை நாதம் தாளம் என்று 2 வகைகளாக பிரிக்கலாம். நாதங்கள் அனைத்தும் தாளத்தில் தான் பயணிக்கின்றன. ஆக தாளம் தான் அடிப்படை ஒரு இசைக்கு என்று கூறினார் அவர். 5 வகையான தாளங்கள் உண்டு. ஆதி, திஸ்ரம், மிஸ்ரம், கண்டம் மற்றும் சங்கீரணம் என்ற 5 வகைகளாக தாளங்கள் உண்டு. ஒரு இசையமைப்பாளர் அல்லது ஒரு இசைக்கலைஞர் இந்த 5 வகை தாளங்களையும் வாசிக்க தெரிந்தால்தான் அவன் வெற்றிகரமாக தன்னுடைய பணியில் அப்பொழுதுதான் பயணிக்க முடியும் என்பார். தாள கணக்கீட்டை பற்றி அறிந்து கொள்வதற்கு கணித அறிவு இயற்கையிலேயே இருக்க வேண்டும் என்பார்கள். கணித அறிவில் மேத்தமேட்டிக்ஸ் சிறந்து விளங்கிய இசையமைப்பாளர்களே தங்களது துறையில் ஜாம்பவன்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மரபு. CR சுப்பிரமணியன் காலத்திலிருந்து இதை நாம் கணக்கிட்டு பார்த்தால் அது நிச்சயம் அது உண்மை என்று விளங்கும். CR சுப்பிரமணியம் அப்படித்தான், G ராமநாதன் அப்படித்தான், லிங்கப்பா, அதுபோல அதன் பிறகு வந்த KV மகாதேவன், பிறகு MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி, இளையராஜா, தற்காலத்திய AR ரஹ்மான், அனிருத் போன்றவர்களும் சரி, கணிதத்தில் சிறந்து விளங்கியதால் தான் அவர்கள் சற்று புகழ் பெற முடிந்தது என்கின்றார் ஒரு இசை விற்பன். நான் ஒரு சிலரை விட்டிருக்கலாம் நேயர்களே, மன்னிக்க வேண்டும். தட்சிணாமூர்த்தி என்கின்ற ஒரு இசையமைப்பாளர், விஜயபாஸ்கர், கோவர்தனம், சுதர்சனம், இன்னும் நிறைய நிபுணர்கள் இருந்திருக்கின்றார்கள். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களிடம் இருந்த கணித அறிவுத்தான் அவரை மேலோங்க செய்தது என்பதெல்லாம் பழைய செய்தி. திரைப்படம் வெளியாகும் வரை மிகுந்த பதற்றத்துடனே காணப்பட்டாராம் AP நாகராஜ். காரணம், சமூக பிரஞைகள் நிறைய இணைத்திருக்கின்றன இந்த திரைப்படத்தில், அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற பயம் இருந்ததாம் அவருக்கு. விஜயலட்சுமி பிக்சர்ஸ் என்கின்ற பெயரில் சொந்தமாக தயாரித்த திரைப்படம், AP நாகராஜ் அவர்களுடைய சொந்த திரைப்படம் இது. வெற்றியும் தோல்வியும் எனக்கு, அதனால் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தில் தான் இருந்தாராம். ஆனால் மிகப்பெரிய அளவில் ஓடியது இந்த திரைப்படம். வசூலில் அசாத்திய சாதனை புரிந்தது. மவுண்ட் ரோட் சாந்தி திரையரங்கில் இந்த திரைப்படம் 175 நாட்களுக்கு மேல் ஓடியது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான செய்தி. ஒட்டுமொத்த யூனிட்டி குதூகலம் அடைந்தது. குறிப்பாக சிவாஜி கணேசன், சாவித்திரி, அத்தனை ஆண்டு காலம் அவர்கள் உழைத்த உழைப்பிற்கு ஒரு மகுடமாக, மிகப்பெரிய கிரீடமாக புகழை அள்ளி தந்தது இந்த திரைப்படம். வடக்கத்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் அனைவரும் தெற்கு நோக்கி முகம் திரும்பினர். இந்த திரைப்படம் படமாக்கப்பட்ட விதம், அதனுடைய வெற்றி அனைத்தையும் பார்த்து வியந்து போயினர். அமீர் இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வானுயர புகழ்ந்தாராம் அந்த காலத்தில். அத்தனை புகழுக்கு மிக முக்கியமான காரணம் கலை இயக்குனர் கங்கா தான் என்று பட்டவர்த்தனமாக கூறினாராம் AP நாகராஜ். அடுத்து இசை. இந்த திரைப்படத்தை ஒரு துள்ளல் திரைப்படமாக மாற்றியது KV மகாதேவன் தான் என்று கூறினாராம் AP நாகராஜ். மிக பெரும்பாலான பத்திரிகைகளின் திரை விமர்சனங்கள் என்ன தெரியுமா? இந்திய திரைப்பட வரலாற்றில் திருவிளையாடல் மிகப்பெரிய மைல்கல் என்றது சில பத்திரிகைகள். இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்த்தால் மட்டும் போதாது, பல முறை பார்த்தால் தான் பல நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடியும் என்றன பிரபல வார ஏடுகள். பாடல் வரிகள் என்பது மிகவும் குறைவுத்தான் என்று நான் முன்பே சொன்னேன். அதுவும் ஆலாபனை, சீர்காழியின் அந்த தேனிசை, ஆஹா! இசைக்கருவிகளை காட்டிலும் மிகவும் துரிதமாக இருக்கும் இவருடைய கமகம் என்பார்கள். அத்தனை ஒரு சிறப்பு சீர்காழியினுடைய கமகம்.
கிரேட்டர் தன் த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற புகழாரம் அப்பொழுதே அவருக்கு உண்டு. டி.ஆர். மகாலிங்கம், சீர்காழி இருவரிடமும் கமகம் செய்வதில் இசைக்கருவிகள் தோற்றுப்போகும் என்று கவிநயமாக கூறுவார்கள் அக்காலத்தில். இவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்கின்ற சிறப்பே மிகப்பெரிய பரிசு நமக்கு என்கின்றார் ஒரு இசைக்கலைஞர். சிவ புராணத்தில் உள்ள வரிகள் தான் இந்த பாடல் வரிகளாக பயன்படுத்தப்பட்டன. இருப்பினும் கவிஞர் கண்ணதாசன் சில இடங்களில் மாற்றினார். மெட்டுக்களின் சந்தங்களுக்கு ஏற்றவாறு சிலவற்றை மாற்றி அமைத்தார் என்று கூறப்படுகிறது. இந்த குரல் நிச்சயமாக சீர்காழியினுடையது தான், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது நாரதராக வேடம் கொண்டிருக்கும் இந்த நடிகரின் பெயரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அவரும் ஒரு பாடகரே, ஆனால் அவர் ஏற்றிருக்கும் இந்த கதாபாத்திரத்திற்கு பாடல் பாடியவர் சீர்காழித்தான். இந்த திரைப்படத்தில் துணை நடிகர்களின் எண்ணிக்கைத்தான் மிக அதிகமே ஒழிய பிரபலமான நடிகர்கள் மிகவும் குறைவு. என்றாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அழுத்தமான கதாபாத்திரங்களை தந்திருப்பார் ஏ.பி. நாகராஜ் என்கின்றார் ஒரு திரை விமர்சகர். சிவாஜி கணேசனை சிவபெருமானாக அத்தனை சாதுரியமாக பயன்படுத்தியிருப்பார் ஏ.பி. நாகராஜ். ஒரு விறகு வெட்டியாகவும் மீனவராகவும் நடித்திருக்கும் கதாபாத்திரங்களில் ஜொலித்திருப்பார் சிவாஜி கணேசன். அந்த கதாபாத்திரங்களை ஒரு சவாலாக ஏற்று நடித்தாராம் சிவாஜி கணேசன். ஒரு அரை மனதுடன் ஒப்புக்கொண்டேன் இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கு என்றாராம் சாவித்திரி. திரைப்படம் வெளியான பிறகு தான் தெரிந்தது, நாம் எத்தனை பெரிய ஒரு வாய்ப்பை இழக்க இருந்தோமே இறைவா என்று கூறும் சாவித்திரி 3 வெவ்வேறு வேடங்களை நடித்து சிறப்பு படைத்திருப்பார் இந்த திரைப்படத்திற்கு. பார்வதி தேவியாகவும், கயற்கன்னியாகவும், தாட்சாயணியாகவும், நடிகையர் திலகம் என்கின்ற பட்டம் இவருக்கு எப்படி வந்தது, எதற்கு வந்தது என்பதை இந்த திரைப்படத்தில் இவருடைய நடிப்பை பார்த்தாலே புரியும். நமது வீடியோவின் நோக்கம் அந்த பாடலை பற்றித்தானே. நாம் அந்த பாடலுக்கு வரும் நேயர்களே, இந்த பாடல் ரேவதி ராகத்தில் அமைந்ததாக இசை விற்பனர்கள் கூறுகிறார்கள். ஒரு பக்தி மயமிக்க ராகம் இது, அதனால்தான் இந்த பாடலுக்கு நான் அந்த ராகத்தை எடுத்துக்கொண்டேன் என்கின்றார் கே.வி. மகாதேவன். அதிலும் அந்த ராகத்தில் வீணை வாசிக்கப்படும் பொழுது மிகவும் பக்தி மயம் மிஞ்சும். அதனால்தான் கலைவாணியை நேரில் வந்து வீணை வாசிப்பது போல ஒரு காட்சி அமைப்பு ஏற்படுத்தினேன் என்று கூறினாராம் இயக்குனர் ஏ.பி. நாகராஜ் அவர்கள். வீணை வித்வான்கள் எல்லாம் வீணை வாசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது முதலில் இந்த பாடலை வாசித்துத்தான் பயிற்சி பெறுவார்களாம். நெருடல் நிறைந்த இடங்கள் நிறைய உள்ளன இந்த கம்போஷரில் என்று கூறுகிறார்கள் இசை விற்பனர்கள். திருவிளையாடல் என்கின்ற மிக 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 புகழ்பெற்ற இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலில் 2 குரல்கள், சீர்காழி, மற்றொன்று பி. சுஷீலா. மற்றபடி கோரஸ் குரல்கள் நிறைய இணைந்திருந்தாலும் சுஷீலாவின் குரல் அத்தனை இனிமையாக இருக்கும். உலகத்திலேயே மிகச்சிறந்த சிம்பனி இசை என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது நாம்? அதிலும் குறிப்பாக சில கிளிப்பிங்ஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள். சுஷீலா ஆரம்பிக்கும் இடத்தை பாருங்கள். இன்றைக்கும் கூட சிவபுராணம் பாடுபவர்கள் இந்த ராகத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பாடுகிறார்கள். சைவ சமய குறவர் மாணிக்க வாசகர் அருளிய வரிகள் இவை. இது எழுதியது 9ஆம் நூற்றாண்டில். மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்கின்ற நூலில் உள்ள 8ஆம் திருமுறை, அதில் வரும் ஒரு அழகிய பக்தி பாடல் இது. திருவாசகம் என்கின்ற நூல் இந்து புராண இதிகாசங்களில் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக கருதப்படுகிறது. பொது உடைமை ஆக்கப்பட்டதால் சிவ பக்தர்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு உரிமை தரப்பட்டுள்ளது என்பது மற்றொரு முக்கிய செய்தி. என்று ஏக மனதாக இறை வணக்கம் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது
உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி நேயர்களே.